அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக காணொளி பதிவு செஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பயன்படுத்தின அந்த அலைபேசி பழுதாயிடுச்சு. உருட்டி புரட்டி இன்னொரு அலைபேசி வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக வாங்கி இன்னைக்கு தான் முதல் காணொளி பேசலாம். என்ன பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நாம் தமிழர் கட்சியில் பயணித்த அக்கா காளியம்மா விலகி ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அக்காவுக்கு வாழ்த்துக்கள். மற்றவங்க மாதிரி நம்ம அவங்கள விமர்சனம்லாம் செய்ய போகிறது இல்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய எதிர்காலம் கருதி அவங்க சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அக்கா அதிமுகவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அங்கே தமிழர் தான் தலைவராக இருக்கிறாரு. எனக்கான குறைந்தபட்ச உரிமைகளை நான் சார்ந்த சமுதாயத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால் இங்கே கேட்டு பெற முடியும், அதுக்காக உழைக்க முடியும், பாடுபட முடியும்னு சொல்லி நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், கிடைச்ச மகிழ்ச்சி தான். அக்கா கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் இப்போ அதிமுகவுக்கு போயிருக்கீங்க. நீங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச போது மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க, பல போராட்டங்களை பங்கேற்றிருக்கீங்க. உங்களுடைய உழைப்பை எப்பயுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா நீங்க என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தீங்களோ அந்த போராட்டங்களுக்கான தேவை இன்னும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. அதுக்கு காரணம் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சியும் ஏற்கனவே ஆட்சி செய்த நீங்கள் இப்போது இணைந்திருக்கிற திராவிட கட்சியும் தான். இப்போ உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏத்துக்கிட்டு தான் இந்த கட்சிகள் உங்களை இந்த கட்சி உங்களை சேர்த்திருக்கா, இல்ல அந்த கோரிக்கைகள்லாம் ஏற்கப்பட்ட பிறகுதான் நீங்க அந்த கட்சியில சேர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா மீனவ சமுதாய மக்களுக்கு நான் எப்பவுமே துணையா நிக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க, நின்றுருக்கீங்க, நிற்பீங்கன்னு நம்புறோம். இப்போ வேதாரண்யம் பக்கத்துலயா இருக்கட்டும், இல்ல நாகப்பட்டினம் பக்கத்துலயா இருக்கட்டும், கடல் சார்ந்த அந்த பகுதி ஃபுல்லாவே குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல் வரைக்கும் மீனவர்கள் மீன் பிடிக்க போக முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா அம்பானி அதானி கிட்ட விட்டுட்டாங்க, குத்தகைக்கு விட போறாங்க. கடலுக்கு உள்ள அவங்க எரிவாயு எடுக்க போறாங்க, அதுக்கான திட்டங்களை செயல்படுத்த போறாங்கன்னு நீங்க பல நேர்காணல்கள்ல பல மேடைகள்ல பேசிருக்கீங்க. எனக்கு கொடுத்த ஒரு நேர்காணல்ல கூட நீங்க அதை பேசிருக்கீங்க. இப்பவும் அது நடக்கத்தான் போகுது. அதை யார் செயல்படுத்த போறான்னா இந்திய அரசாங்கம், அதாவது மோடியுடைய இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் தான் அம்பானி அதானிக்காக செயல்படுத்த போகுது. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்ன, நீங்க சார்ந்து இருக்கிற அதிமுக நிலைப்பாடு என்ன, இப்போ நம்முடைய மீனவ சொந்தங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை இப்ப அதிமுக இணைஞ்சதுனால உங்களுக்கு நாகப்பட்டினத்திலயோ வேதாரண்யத்திலயோ கடல் சார்ந்த ஏதோ ஒரு மாவட்டத்துல போட்டியிடுவதற்கான தொகுதியில வாய்ப்பு கொடுத்தா, நீங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச போது அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்கல்ல, நான் வென்று வந்தா, நாம் தமிழர் கட்சி சார்பா நான் வென்று வந்தா, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா இந்த மக்களுக்கான இந்த திட்டங்களை செயல்படுத்துவோம், இந்த தடைகள் எல்லாம் நாங்க உடைப்போம், இந்த நம்ம மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எதிரான இந்த விஷயங்கள்லாம் நாங்க தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? இதையெல்லாம் இப்போது நீங்க வாக்குறுதியா கொடுக்க முடியுமா? ஒருவேளை அதிமுக சார்பா நீங்க அங்க வென்று வந்தா இதையெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விய முன்வைக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல இதையெல்லாம் செஞ்சதுல அதிமுகவோட பங்கும் இருக்கு. இன்னைக்கு இனிமே செய்யாது அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமாவது இருக்கா? அப்போ நான் தமிழ் தேசிய சிந்தனையை ஏற்று தமிழ் மீனவர்களுடைய தமிழ் விவசாயிகளுடைய நலனுக்காகத்தான் நான் களத்துல நிப்பேன்னு சொல்றீங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். 800க்கும் மேற்பட்ட, ஏன் 800 தம்பி பிரிட்ஜோ வரைக்கும் 850க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படை பழி இன்னைக்கு வரைக்கும் கொன்று தீர்த்திருக்கு. அவங்களுக்கான நீதி நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல இதுக்கு அப்புறமாவது தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட மாட்டார்கள், தமிழக மீனவர்கள் என்று சொல்ல மாட்டோம், இனிமேல் இந்திய மீனவர்கள் குறைஞ்சபட்சம் இந்திய அரசாங்கம் சொல்லும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களால கொடுக்க முடியுமா? ஏன்னா உங்க கூட்டணி தானே அவங்க இருக்கிறாங்க, அந்த உத்தரவாதத்தை உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடிஞ்சா நீங்க போனது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னா நீங்க என்ன காரணத்துக்காக அப்படி போயிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதுறத தவிர்க்க முடியல. இதையெல்லாம் தாண்டி நீங்க விவசாயிகளுக்காக நீங்க பல போராட்டங்களை பங்கெடுத்திருக்கீங்க, இனிமேலும் போராடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ காஞ்சிபுரத்துல 15 கிராமங்களை அழிச்சு பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறாங்க இல்லையா? அது யாரு? தனியார் முதலாளி அம்பானி அதானிக்காக வேண்டி இன்னைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் தான் செய்ய போது. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தான் அதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிர்த்து தான் இங்க அதிமுக அரசியல் செய்யுது அப்படின்னா திமுகவுடைய முதலமைச்சர் கூட சொல்றாரு, காஞ்சிபுரத்துல பரந்தூர்ல சீக்கிரமா விமான நிலையம் கட்டுறதுக்கான தொகையை ஒதுக்குங்க, நிதியை ஒதுக்குங்கன்னு சொல்லி பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறாரு. இப்போ நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? உங்க கட்சி நிலைப்பாடு என்ன?
உங்க கட்சி நிலைப்பாடு தான் உங்க நிலைப்பாடா, இல்ல வந்து உங்க நிலைப்பாடெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் வந்து அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த கட்சியில சேர்ந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து வர்றதை தவிர்க்க முடியல. அப்போ நீங்க விவசாயிகளுக்காக போராடுவேன் அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு விழிஞத்துல கேரளாவுல துறைமுகம் கட்டுறதுக்காக வேண்டி கன்னியாகுமரி மாவட்டத்துல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட அந்த மலைக்கு ஒரு சேதம் வந்தா தமிழ்நாட்டுடைய காலநிலையே மாறும், மழை குறையும், பூமி பாலைவனம் ஆயிடும், அடுத்த தலைமுறை இங்க வாழ முடியாத சூழ்நிலை உருவாகும்னு உலக சுகாதார நிறுவனம் யுனெஸ்கோ அறிவிச்சத இன்னைக்கு வந்து கேரளாவுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம திமுக அமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, அதை எங்களால தடுக்க முடியாது, ஏன்னா மலைகள்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடுல இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க வந்து இயற்கையை நேசிக்கக்கூடியவர், மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கக்கூடிய சிந்தனை உள்ளவங்க. இப்போ அதிமுக சேர்ந்திருக்கீங்க, நீங்க இதை ஏற்கிறீங்களா, எதுக்குறீங்களா, தடுப்பீங்களா, இல்ல வந்து வாயை மூடி அமைதியா இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்க கட்சியில சேர்ந்த நாளே இவ்வளவு கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் சிந்திச்சு மக்கள் நலனுக்காக, தமிழர்கள் நலனுக்காக, மீனவர்கள் நலனுக்காக, விவசாயிகள் நலனுக்காகத்தான் நான் வந்து சேர்ந்தேன் நீங்க சொல்லும் போது இந்த கேள்விகள் வர்றதை தவிர்க்க முடியல. சமீபத்துல தம்பி தென்னகம் விஷ்ணு வந்து இன்னைக்கு ஒரு காணொலியில சொல்லியிருந்தாப்புல, அதாவது அண்ணன் சீமானவர்கள் 2011 வந்து அதிமுகவுக்கு ஆதரவா வந்து வாக்கு சேகரிக்கும் போது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி சொன்னாரு. அப்போ வந்து அதிமுக வந்து அவரை விலை பேசினாங்க, 50 லட்சம் 50 கோடி வரைக்கும் தரேன்னு சொன்னாங்க, 100 கோடி கூட தரதா சொன்னாங்க, ஒன்னு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருங்க, இல்லைன்னா அதிமுகவோட இணைஞ்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்னை நம்பி பல பேர் இருக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நான் அந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். நான் வந்து இன்னைக்கு காங்கிரஸை அழிக்கணும் ஒழிக்கணுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்றதை தவிர்த்து நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி உறுதியா சொன்னாரு. அதற்கான ஆதாரமும் இருக்கு, என்னால வெளியிட முடியும் சொல்லி சொன்னாரு. அப்போ அப்படி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்க அதிமுகவுக்கு நான் போனதுக்கு உண்மையிலேயே காரணம் வந்து என்னுடைய விவசாயிகளை காப்பாத்துறதுக்காகவும் என்னுடைய மீனவ சொந்தங்களுடைய நலனுக்காக தான் நான் போனேன், அங்கதான் அது சாத்தியப்படும் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மை அப்படின்னா வேற எதையும் எதிர்பார்த்து நான் போகல அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட உங்களால ஊடகங்கள்ல பேச முடியுமா, சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அது வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செயல்படக்கூடிய செயல்பாடுகளை வச்சே வந்து புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சின்ன விஷயம், நம்ம நாம் தமிழக சேர்ந்து ஏற்கனவே கல்யாண சுந்தரம் சொல்லி பேராசிரியர் ஒருத்தர் போயிருக்கிறார் இல்லையா அதிமுகவுக்கு, அவர் வந்து சிறப்பா பேசக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா அவருடைய பேச்சை இன்னைக்கும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர். அவர் வந்து அதிமுகவோட மேடையில பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது நடிகை விந்தியா அந்த கட்சியில பேச்சாளர் இருக்காங்க, அவங்க வராங்க. அவங்க வந்த உடனே கல்யாண சுந்தரம் நீ கீழே இறங்கு, விந்தியா பேசட்டும்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரத்தை வந்து சீக்கிரமா பேச்சை நிறுத்திட்டு கீழே இறங்க சொன்னாங்க. இதே அதிமுக காரங்க. அவருக்கே அதுதான் நிலைமைன்னா உங்களுடைய நிலைமை நினைத்து பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து எதிர்கொள்ளதுக்கு தயாரா தான் போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசிய அரசியல் பேசுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. தமிழ் தேசிய அரசியலை வந்து உணர்வுள்ள எல்லாருமே பேசிடலாம். ஆனா அந்த உணர்வுல இருந்து பிறண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ தமிழ் தேசிய அரசியல் பேசும்போது மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, எதிர்கால சந்ததிக்காக, நம்முடைய இயற்கை வளத்துக்காக, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, குருவிக்கு, கொக்குக்கு, மீனுக்கு, தண்ணிக்கு, கடலுக்கு, இது அத்தனைக்காகவும் பேசணும். இது அத்தனையும் பாதுகாத்து வைக்கணும். இது அத்தனையும் இருந்தாதான், இது அத்தனையும் நல்லா இருந்தாதான், இது அத்தனையும் வந்து சுகாதாரமா இருந்தாதான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு உயிரினங்க வாழ முடியும். இந்த இந்த இயற்கை சூழலை வந்து பாதுகாக்கணும், உயிர் சுழற்சியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசியிருப்போம். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறை இங்க வாழணும், நம்முடைய வரலாறு வந்து இங்க பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசியிருப்போம். ஆனால் இன்னைக்கு நீங்க இன்னொரு கட்சிக்கு, அதாவது மாற்று கோட்பாடு இருக்க கட்சிக்கு போயிட்டா அவங்களுடைய செயல்பாடு மொத்தமும் இதுக்கு எதிராக தான் இருக்கும். அவங்க பணம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக வேண்டி இந்த இயற்கை வளங்களெல்லாம் அழிச்சு, வாழ்வாதாரங்கள்லாம் அழிச்சு, மக்கள் நலனுக்கு எதிரான செயல்களை தான் தொடர்ச்சியா செஞ்சிருப்பாங்க. இப்ப அதை நியாயப்படுத்தி பேசணும். இல்லைன்னா நம்ம திலீபன் ஒரு அண்ணன், பேராவூரணி திலீபன் ஒரு அண்ணன் இங்கேருந்து போனார் இல்லையா, அவரை மாதிரி அமைதியா இருக்கணும். இது ரெண்டுல ஒண்ணுதான் செய்ய வேண்டியிருக்கும். பொதுவா தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு மாற்று கோட்பாட்டுக்கு போறது அப்படிங்கிறது மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்து காரி துப்புறதுக்கு சமம். திருப்பி நம்ம மூஞ்சில தான் வந்து விழும். ஆனா அதை நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா, தெரியாம செஞ்சீங்களான்னு சொல்லி தெரியல. நிச்சயமா வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு நீங்க போனது ஒரு இழப்பு தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. நீங்க மறுபடியும் மறுபரிசீலனை செஞ்சு நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இணைய வேண்டாம். ஆனா வந்து எத்தனை பேர் தனித்து தமிழ் தேசியம் பேசுறாங்க, தனிநபரா பேசுறாங்க, இன்னும் இயக்கங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா பே மணியரசன் அவர்கள் இன்னைக்கு தள்ளாத காலத்திலேயே வந்து தமிழ் தேசியத்துக்காக வேண்டி, தமிழ் மக்களுடைய நலனுக்காக வேண்டி போராடிட்டு இருக்கிறாரு. பல பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இயக்கமா கூட நீங்க செயல்படலாம், நீங்களும் ஒரு இயக்கமா மாறலாம்.
ஆனால் வந்து இந்த அதிமுக அப்படி சேர்றது, இந்த பிஜேபிக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய போகிறதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போதே என்னால் முடியல. நீங்கள் எப்படி வந்து ஒருவேளை தேர்தல் பரப்புரையாளராக வந்து அறிவிக்கப்பட்டா நீங்கள் வந்து பிஜேபி வேட்பாளர்களை ஆதரிச்சுலாம் வந்து பரப்புரை செய்ய வேண்டியிருக்கும். மற்ற அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்ய வேண்டியிருக்கும். நீங்க கடந்த காலத்துல வந்து இவங்க மேல என்னெல்லாம் விமர்சனம் வச்சீங்களோ அதையெல்லாம் நியாயப்படுத்தி பேச வேண்டியிருக்கும். என்னெல்லாம் அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு பேச வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கே பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கும். இன்னைக்கு நீங்க வந்து அதிமுக சேர்ந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது செய்தியாளர்களை எப்படி வந்து வந்து கையாண்டீங்களோ ஹேண்டில் பண்ணீங்களோ அப்படி கையாள முடியல. உங்க பேச்சுல ஒரு அவசரமும் எப்படா கேள்வியை முடிச்சுட்டு தூர போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தான் இருந்துச்சு. நீங்க வேக வேகமா பதட்டமா பேசிட்டு போறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நிதானமானது. ஏன்னா அது அது வந்து அதுக்குள்ள உண்மை இருக்கும் பேசுறதுக்கு. ஆனா நாம இன்னைக்கு வந்து முரண்பட்ட ஒரு சிந்தனையில வந்து உள்ள போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா என்ன கேள்வி வருமோ, நம்ம எப்படி பதில் சொல்ல முடியாம திணறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தையும் அந்த பதட்டத்தையும் வந்து என்னால உணர முடிஞ்சிச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. பார்க்கலாம் பார்க்கலாம். உங்களுடைய பயணம் சிறக்கட்டும். காலம் பதில் சொல்லும். நன்றி.